வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம்னா, நால்வர் நற்சிந்தனையிலிருந்து சுவாமிஜியோட கடமை அப்படின்ற தலைப்பில் நாம் இன்னைக்கு சிந்தனையை எடுத்துக்க போகிறோம். பொதுவாக கடமை அப்படின்னாவே அழகாக சொல்லுவார் சுவாமிஜி, கடன் ப்ளஸ் மை. கடன் ப்ளஸ் மை, கடமை. அப்போ நாம் ஏற்கனவே பட்ட கடனை மையாகிய நாம் என்ன பண்ணுறோங்க, திருப்பி செலுத்துகிறோம். அதாவது டியூட்டி அப்படின்றது. அப்போ இதை பற்றி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம வந்தோம், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம். அப்போ இந்த பூமியில் வாழ்ந்த நாம் எதுவுமே கொண்டு வரல, கொண்டு போக போகிறதும் இல்லை, எடுத்துன்னு போக முடியாது. காதருந்த ஊசியும் வாராது கடைக்கான் வழிக்கேன்னு பட்டினை தடிகளார் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, வந்த நாம் எந்த அளவில் நன்மை செய்ய முடியுமோ அதை மட்டுமே நம்ம செய்து நாமளும் அனுபவிக்கணும், மற்றவங்களும் அனுபவிக்கணும். இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோங்க, அந்த வாழ்க்கை மற்றவங்க வாழ்ந்து வைத்து விட்ட போன வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நாம் எப்படி இருக்கணுங்க, எந்த பொருளை யூஸ் பண்ணாலும் சரி, எதை விதத்தாலும் சரி, எண்ணத்தால் கூட மற்றவங்க நல்லா இருக்கணுன்றத அந்த விதத்தில் இருந்தோம் அப்படின்னா நாமும் உபயோகிக்கலாம், மற்றவங்களும் கொடுத்துட்டு போகலாம். அப்போ நம்ம மனதை எப்படி செலுத்தணும் அப்படின்னா, கடமையில் செலுத்துங்கன்றார். நம்ம முயற்சிக்கு அப்பால் எது நடந்தாலும் அது இறைவனோட விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுதான் இயற்கை சட்டம். ஆனால் செயலுக்கேற்ற விளைவு கண்டிப்பாக உண்டு. அப்போ நம்ம இறந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்க, பிறகுதான் இந்த பேராற்றலிருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதில்ல. இதில் நாம் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது, நாமளாக எடுத்துகிட்டு வந்தோம், நாமளாக செஞ்சோம். எந்த ஒரு பொருளுமே இருக்கட்டும், ஏற்கனவே செய்த பொருளை அனைத்தையும் நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது சொல்லுவாங்க பாருங்கள், காலையில் எழுந்து ஆரம்பிக்கிற பேஸ்ட்டிலேருந்து நைட் படுக்கிற இது லைட்டு வரலும் கொசுவத்தி வரலும் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களோட வேலையை தான், அவங்களோட உழைப்பை தான் நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணுங்க, பதிலுக்கு உனது உழைப்பை தந்துடு. சுவாமிஜி அழகாக ஒரு வாசகம் சொல்லுவார், உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் உழைப்பதும் நடப்பதும் உன்னுடைய நித்திய கடன் அப்படின்வார். நாம் வாழும் காலத்தில் நம்ம என்ன பண்ணுங்க, சமுதாயத்துக்காக ஆற்ற வேண்டிய பொறுப்புள்ள கடமையை பெற்றிருக்கிறோம். அவற்றை நாம் என்ன பண்ணுங்க, உணர்ந்து நன்கு உணர்ந்துன்றார். நல்ல முறையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் நம்ம என்ன பண்ணுங்க, கடமையை செய்ய வேண்டும். அதுதான் சொன்னாங்க, கடமை அப்படின்றதே சுவாமிஜி அழகாக சொல்லுவார். ஐவகை கடமை தான் சிறப்பு அப்படின்வார். என்னென்ன அப்படின்னா, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர் காற்றும் கடமை முறையே கெடாமின்பார் மற்று அப்படின்வாங்க. நான் கடமையை செய்கிறேன் அப்படின்ற விதத்தில் நம்ம என்ன பண்ணுங்க, மற்ற பிரச்சனையை நம்ம எடுத்துகிட்டு வராத, புது பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அருட்பேராற்றல் துணையினால் நாம் என்ன பண்ணுறோங்க, மனம் திறந்து சிறப்பாக செய்யும்போது எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதில் மனம் ஒன்றி செய்யும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கும் நல்லதாக இருக்கும், மற்றவங்களும் நல்லதாக இருக்கும். அதான் செயலிலே சுவாமி அழகாக சொல்வார், செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழுத்து பின் பரமனை வேண்டுவது அப்படின்வார். அப்போ எந்த செயல் செஞ்சாலுமே மனப்பூர்வமாக நம்ம செய்யும்பொழுது அந்த செயல் நமக்கும் நல்லதாய் ஊருக்கும் இனியதாய் அப்படின்னு கடமையை செய்யும்பொழுது என்ன பண்ணுறங்க, சிறப்பாக அமையும். அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா எந்த கடமையும் நம்ம எல்லா விதத்தையும் அந்த ஐவகை கடமையாக இருக்கட்டும், எதையுமே நம்ம செய்யும்போது மன திருப்தியாக சிறப்பாக வாழ்ந்து வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்வோம். அந்த விதத்தில் வாழ்ந்த மகான்களின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.